சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னைக்கோ ஒரு நாள் என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு இத்தனை நாளா நீ என்ன திட்டினதையும் அவமானப்படுத்தினதையும் பொறுத்துக்கிட்டேன் பாரு. நான் தான் அர்ஜுன், நான் தான் ஏமாந்துட்டேன். ஒருத்தவங்கள பிடிக்கலனா நீ எந்த எல்லைக்கும் போய் காயப்படுத்துவேன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என்ன பத்தி அந்த டாக்டர் நல்ல விதமா சொன்னாரு, அது உனக்கு பொறுத்துக்க முடியல. அதனால அவரு முன்னாடி என்ன நீ அசிங்கப்படுத்தின. ஏன் இப்படி பேசுனேன்னு கேட்க வந்ததுக்கு இப்போ இங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த உனக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நீ இப்போ என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சு என்ன பேசின வார்த்தைங்க எல்லாத்தையுமே உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு சமம். என்ன அவமானப்படுத்துறேன்னு நீ இப்போ பேசின வார்த்தையில இருந்தே உன்னோட தகுதிய நீ குறைச்சுக்கிட்ட அர்ஜுன். அது என்னமோ சொன்னியே, என் அன்புக்கு பணத்தை தூக்கி எறிறேன்னு. நீ என்னதான் அன்புக்காக 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் எல்லாருக்கும் அந்த பணத்து மேலதான் ஆசை வருமே தவிர உன் மேல அன்பு வராது. அத தெரிஞ்சுக்கோ. பணத்தால வாங்க முடியாததுன்னு இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு, அத புரிஞ்சுக்கோ. அது சரி, உன்கிட்ட இதையெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? இந்த அளவுக்கு பேசுற நீ நான் பேசுறதையெல்லாம் கேட்கவா போற? என்ன பத்தி இவ்ளோ பேசுனியே, நீ எப்படி இருக்கேன்னு ஒரு நிமிஷம் உன்னை பத்தி நீ யோசிச்சு பாத்திருக்கிய அர்ஜுன்? உண்மையான அன்பை யார் கொடுத்தாலும் அதை மதிக்கணும்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. உன்ன மாதிரி இப்படி அன்புக்கு விலை பேசலாம் எனக்கு சொல்லி கொடுக்கல. ஆனா நீ அதத்தான் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இதுல இருந்தே தெரியுது உன் கேரக்டர் எந்த மாதிரி இருக்குன்னு. ஏய், இப்ப என்ன சொல்ல வர நீ? எங்க அம்மா அர்ஜுன சரியா வளர்க்கலன்னு சொல்ல வரியா? ஐயோ இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லல. இது வரைக்கும் நீ சொன்னதுல இருந்து நேரடியா சொல்லலனாலும் நீ சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் அதுதான். பாத்தீங்களாம்மா, இவ பேசுறதெல்லாம் பாத்தீங்களா? இவளுக்காக நீங்க எத்தனை தடவை சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்க. இப்ப பாருங்க, இவ உங்க வளப்பையே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. மேடம், நான் உங்களை சொல்லவே இல்லையே. நீ என்னதான் சொன்ன? என்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றியா? நான் என் பையனை தப்பா வளர்க்கல. நான் பண்ண பெரிய தப்பே உன்னை என் பையனை பாத்துக்க சொன்னதுதான். அதனாலதான் நீ இவ்ளோ பேசுற. நீ என் புள்ளைய பொறுப்பா பாத்துக்குவன்னுதான் அவனை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா நீ நான் பொறுப்பா வளர்க்கலன்னு சொல்லி என்னையே குறை சொல்ற. இல்ல, போதும், நீ எதுவும் பேச வேண்டாம். இதுக்கப்புறம் நீ ஒண்ணும் என் புள்ளைய பாத்துக்க வேண்டாம். என் புள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும். இவனை பாத்துக்க தெரியாம ஒன்னும் இத்தனை நாளா ஒன்ன நான் பாத்துக்க சொல்லல. ஆனா உன்னோட மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இனிமே நீ இவனை பாத்துக்க வேண்டாம். ஆமாமா, இவ இல்லன்னா தம்பிய பாத்துக்க ஆளே இல்லன்னு இவ நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அம்மா, நீங்க நம்ம நிக்கிதாவையே பாத்துக்க சொல்லுங்க. இவ என்ன தம்பிய பாத்துக்கிறது? நிக்கிதா அக்கறையாவும் அன்பாவும் நம்ம அர்ஜுனை பாத்துக்குவா. எப்படி ஹாஸ்பிடல்ல உங்க 2 பேரையும் பாத்துக்க சொன்னதுக்கு அர்ஜுன் ஒரு வழி பண்ணீங்களே, அதுல இருந்தே தெரியல உங்க 2 பேரோட லட்சணம் என்னன்னு. மாமா, அக்கா சொல்றது சரிதான். இனிமே நிக்கிதாவே என்ன பாத்துக்கிட்டோம். மேடம், நான் சொல்றது கொஞ்சம்
ஆமா, நிக்கிதாவே அர்ஜுனை பாத்துக்கிட்டோம். நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தியோ அத மட்டும் நீ பாத்துக்கிட்டா போதும். போ. இல்ல மேடம், அது போன்னு சொன்னேன். தங்கச்சிம்மா, என்னம்மா அர்ஜுன் பேச நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசின வார்த்தைங்க எல்லாமே உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அவன் உன்னை இந்த மாதிரி பேசினதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும்ல. கோவம் வந்தா எதிரில் நிக்கிறது யாருன்னு கூட பார்க்காம என்ன வேணாலும் பேசி வார்த்தையை விட்டுருவான். ஸோ ப்ளீஸ், அவன் பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. நீ எப்பவும் போல நீயே அவனை பார்த்துக்கம்மா. என்ன தங்கச்சிம்மா அப்படி பார்க்குற? நீ கூட வா, நான் வேணா போய் அத்தைகிட்ட பேசவா? இந்த பாருமா, துர்கானாலையும் நிகிதானாலையும் கண்டிப்பா அர்ஜுனை நல்லபடியா பார்த்துக்க முடியாது. உன்னால மட்டும்தான் அர்ஜுனை நல்லா பார்த்துக்க முடியும். ஏன்னா செண்பகவல்லி அத்தைக்கு அப்புறம் ஏன் அவங்களுக்கு மேலன்னு கூட சொல்லலாம், அர்ஜுன் மேல நீ தான் அவ்வளோ அக்கறையும் பாசமும் வச்சிருக்க. இதை புரிஞ்சுக்காம அவன் அன்பை கொச்சப்படுத்துறத என்னாலேயே தாங்கிக்க முடியலமா. சரி, அதெல்லாம் விடுமா. நான் உடனே போய் அத்தையை பார்த்து உன்னையே திரும்ப அர்ஜுனை பார்த்துக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேம்மா. அண்ணே வேண்டாம் அண்ணே. ஏன் தங்கச்சிம்மா வேண்டாங்கிற? இனிமேலும் நான் அந்த தப்ப திரும்பவும் பண்றதா இல்ல. என்னோட அன்பு புரியாதவனுக்கு நான் என்ன செஞ்சாலும் அது தப்பாதான் தெரியும். நானா அவனை தேடி போய் என்னோட அன்பையும் அக்கறையும் கொடுக்கறதுனால தானே அதோட மதிப்பு தெரியாம பணத்தை தூக்கி எறிஞ்சு என்ன அவமானப்படுத்திட்டான். இப்பவும் நானா போய் அவனுக்கு எதை செஞ்சாலும் அவன் சொன்ன மாதிரி பணத்துக்காக தான் பண்றேன்னு அவன் நினைச்சிடுவான். அந்த வார்த்தைய திரும்பவும் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு. ஏம்மா இப்படிலாம் சொல்ற? நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு. என் சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் என்னோட மனவேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். என்ன, நான் தெரியாம அர்ஜுன சரியா வளர்க்கலங்கிற வார்த்தைய விட்டதுக்கே கோவப்பட்டு நான் இனிமே அர்ஜுனை பாத்துக்கவே வேண்டான்னு மேடமே சொன்னாங்களேன்னு. ஆனா அர்ஜுன் தெரிஞ்சே எவ்வளவோ தப்பு தப்பா பேசி என்ன அவன் காயப்படுத்திருக்கான். அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலையேன்னு. என்னதான் அர்ஜுன் அவங்க பையனா இருந்தாலும் அவன் பேசினது தப்புன்னு தெரிஞ்சும் இந்த விஷயத்திலயும் என்னதான் மேடம் திட்டி அனுப்புனாங்க. அவன் பேசினதை விடவா நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக என்ன அர்ஜுனை பாத்துக்கவே வேண்டான்னு சொன்னாங்க? அர்ஜுன நான் நல்லா அக்கறையாவும் பாசமாவும் பாத்துக்கிறேன்னு தானே செண்பகவல்லி மேடமே என்ன அவனை பாத்துக்க சொன்னாங்க. என் பாசத்துக்கு பணத்தை தூக்கி எறிஞ்சு என்ன அவமானப்படுத்தி பேசினானே, அவனை எதுவுமே கேட்கலையா அவங்க? அவன் தப்பா பேசினதை விட மேடம் அமைதியா இருந்து அவன் பேசினதெல்லாம் சரிங்கிற மாதிரி என்ன தப்பு சொல்லி அனுப்புனது தானே எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நான் என்னோட ஈகோவால
அர்ஜுனை பாத்துக்க மாட்டேன்னுலாம் சொல்லலன்னு. நான் அவன் மேல வச்சிருக்கிற அன்போட மதிப்பு அவனுக்கு புரியணும். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன் பயப்படுற? நீ என்ன வேணும்னா இப்படி பண்ணிட்ட? எதிர்பாராம நடந்துருச்சு. இப்போ வயிறு எப்படி இருக்கு? வலி எதுவும் இல்ல? கோவப்படுவான்னு பார்த்தா சாந்தமா பேசுறான். நான் இருக்கேன் உன் கூட, புரியுதா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ தான் என்னோட முதல் குழந்தை, புரியுதா? நமக்கு ஒன்றும் வயசாகிடல. கூடிய சீக்கிரமே நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்க தான் போகுது. நீ கவலைப்படக்கூடாது. ஏய். பார்வதி, சொல்றேன்ல, அழாதம்மா. டேய் சந்தோஷ், என்னடா இதெல்லாம்? நம்ம குடும்ப வாரிசு சீக்கிரமே என் கையில துள்ளி குதிச்சு விளையாடும்னு நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன். மா விடுங்கம்மா, எங்களுக்கு குழந்தை பிறக்குமா. இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்காதீங்க. டேய் இதேச்சியே நடந்தது நடந்துருச்சு. அழாத பார்வதி. மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பா என் அக்காவை ஏதாவது பேசி காயப்படுத்திருப்பாங்க. ஆனா நீங்க அவளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா நான் இருக்கேன்னு கூட நிக்கிறீங்களே, ரொம்ப நன்றி மாமா. என்ன மலர், பார்வதி என் பொண்டாட்டி. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தானே கூட நிக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. என் அக்கா ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கா மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு. பெரிய வார்த்தைலாம் பேசாத. கரு கலைஞ்சிட்டா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணுமா என்ன? இல்ல அதுக்காக பார்வதியை காயப்படுத்தணும் இல்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைச்சு யோசிச்சு போயிட்டே இருக்கணும். நீ எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு போ. கூடிய சீக்கிரத்திலேயே நானும் அக்காவும் ஸ்வீட் பாக்ஸோட வீட்டுக்கு வருவோம். கண்டிப்பா வருவீங்க மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அக்கா, இத நினைச்சிட்டே இருக்காத, சரியா? நீ ஃப்ரீயா இரு. அப்ப நான் வரேன்க்கா. உனக்கு அப்பப்ப நான் கால் பண்றேன், பேசு, சரியா? பாத்துக்கோ என்ன. மாமா, அக்காவை பாத்துக்கோங்க மாமா. சரி வர அத்தை. நீ கவலைப்படாத பாரு. ஏய் பார்வதி, இந்த ஒரு காரணத்தை வச்சே நான் பெருசா பிளான் பண்ணி உன்னை என் புள்ளகிட்ட இருந்து பிரிக்கிறேன்டி. அர்ஜுன், இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? காலையில இருந்து உனக்கு பொங்கல் விஷ் பண்ணணும், மனசு விட்டு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு நீ இடம் கொடுக்கல. அக்காக்கு வேற கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. கண்ணிமைக்கிற நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அர்ஜுன்.
சரி இப்போ சொல்றேன். ஹாப்பி பொங்கல் அர்ஜுன். அதே மாதிரி நான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நேத்து நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. நான் உன் கூட இருந்திருந்தா உனக்கு ஷாக் அடிச்சு நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற நிலைமை வந்திருக்காது. எல்லாம் என்னாலதான். சாரி அர்ஜுன். என் அக்காக்காக போயிருந்தாலும் என் மனசுல நீ என்ன பண்ற, தூங்குனியா இல்லையான்னு என் மனசை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அர்ஜுன். செண்பகவள்ளி மேடம் என் மேல செம்மையா கோவப்படுவாங்கன்னு தான் நான் பார்த்தேன். ஆனா என்னவோ தெரியல, அவங்க என்ன மன்னிச்சு விட்டுட்டாங்க. செண்பகவள்ளி மேடம் என்ன மன்னிச்சா மாதிரி நீயும் என்ன மன்னிப்பேன்னு நான் ரொம்ப நம்புறேன் அர்ஜுன். இப்ப என்ன, எனக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல, விடு. இதுல ஓன் தப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு வகையில நானும் தான் காரணம். நான் தான் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு தண்ணி வரலன்னு க்ளோஸ் பண்ணாம வந்துட்டேன். அப்புறம் மோட்ரு போட்டதும் தண்ணி உள்ள வந்து இப்படி ஷாக் அடிச்சிருச்சு. இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு? நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுலாம் நீ என்னை பார்த்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஏதோ அம்மா சொன்னாங்க, சம்பளம் வாங்குற, நீ என்ன பார்த்துக்கிற, அவ்வளவுதான், சிம்பிள். இன்னும் 10 நாள்ல நான் கியூர் ஆயிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன். நீயும் உன் வேலையை பார்க்க போற, அவ்வளவுதான். நீ ஃப்ரீயா விடு. அப்புறம் நீ என்ன கடைசி வரைக்கும் என் கூடவா இருக்க போற? இன்னும் 5 மாசத்துல போக போற தானே? எதுக்கு இவ்வளவுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வேலையை பார்த்தமா, மாசமான சம்பளம் வாங்கினமான்னு இரு. வீணா எமோஷனலுக்குலாம் போவாத. அர்ஜுன், என்ன அர்ஜுன் சொன்ன? உண்மையை தானே சொன்ன. நீ இன்னும் இங்க இருக்க போறது ஒரு 5 மாசம் தானே? அப்புறம் நீ இவ்வளவு தூரம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன அவசியம் இருக்கு? என்னால உன்னை பார்த்துக்க முடியலன்னு பதறி போய் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்காம வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. என்ன மலரு, அர்ஜுன் ரொம்ப கோவப்பட்டாரா? கோவப்பட்டிருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா ரொம்ப காயப்படுத்திட்டான்டா. நான் இன்னும் இங்க இருக்க போறது 5 மாசம் தான்னு சொன்னா. அதான்டா என்னால தாங்கிக்கவே முடியல. நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சம்பளம் வாங்குற, நீ என்ன பார்த்துக்கிற, அவ்வளவுதான். இன்னும் 10 நாள்ல நான் கியூர் ஆயிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன். நீயும் உன் வேலையை பார்க்க போற, அவ்வளவுதான். நீ என்ன கடைசி வரைக்கும் என் கூடவா இருக்க போற? இன்னும் 5 மாசத்துல போக போற தானே? நீ இன்னும் இங்க இருக்க போறது ஒரு 5 மாசம் தானே? அப்புறம் நீ இவ்வளவு தூரம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எதுக்கு இவ்வளவுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வேலையை பார்த்தமா, மாசமான சம்பளம் வாங்கினமான்னு இரு. வீணா எமோஷனலுக்குலாம் போவாத.
நான் போய் எடுத்துட்டு வரேன். ம் பார்த்து போயிட்டு வா. ம். பார்வதி ஐயோ வலிக்குது. என்னாச்சு? பார்வதி என்னாச்சுமா? பார்வதி ஒண்ணு இல்ல, பயப்படாத. பார்வதி ஆனந்த் சீக்கிரம். ஐயோ அக்கா, ஒண்ணு இல்லம்மா, தைரியமா இரு. அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. மாமா மாமா என்னாச்சு மாமா? அர்ஜுன் இதோ வந்து சொல்றேன் அர்ஜுன். ஐயோ, அம்மாடி, பார்வதி. எனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா, ஆகாதுக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணும் இல்ல, டாக்டர். தைரியமா இரு. ஒண்ணும் இல்லம்மா, கடவுளே, என்ன பண்ணுவேன்? இல்லக்கா, இல்லக்கா, எல்லாமே சரியாயிரும். உன் வலி எனக்கு புரியுதுக்கா. ஒண்ணும் இல்ல. என்னம்மா என்னாச்சு? டாக்டர், டாக்டர், இவ அக்கா டாக்டர். கன்சீவா இருக்கா. படிக்கட்டுல தடுக்கி கீழே விழுந்துட்டா. வயித்துல அடிபட்டுருச்சு டாக்டர். என்னம்மா நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? கன்சீவா வேற இருக்காங்கன்றீங்க. நர்ஸ் டாக்டர் சீக்கிரமே உங்களை ஸ்கேன் சென்டர் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் அக்கா ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. சரியாயிரும் அக்கா. பார்வதி ஒண்ணும் இல்லக்கா. பார்வதி கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாத்து. அம்மா நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, உள்ள வரக்கூடாது. ஐயோ மலர், என்னம்மா இது? ஒண்ணும் ஆகாது. ஐயோ பார்வதி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுப்பா. மா 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 தயவு செஞ்சு அழாதீங்கம்மா, இங்க வாங்க நீங்க. அட பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. ஐயோ கடவுளே, உட்காருங்கம்மா, அழாதீங்கம்மா. அம்மா கடவுளே. தங்கச்சிமா, தங்கச்சிமா, பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாதுமா, அழாதம்மா. அண்ணன், வயித்துல குழந்தை வேற இருக்குன்னு என்ன ஆகுமோன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. பாரு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ அழாத, உட்காருப்பா. பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது, உட்காருமா. நீ வாமா, முதல்ல உட்காருமா, வாமா, உட்காரு, உட்காருமா. என்னாச்சு தெரியலையே. என் குழந்தைக்கு இப்படியா நடக்கணும்? ஐயோ, ஐயோ, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? பொங்கல் நாள் அதுவுமா என் பொண்ணு இப்படி படுக்க வச்சுட்டாங்களே. மா 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 ஏமா தைரியம் சொல்ல முடியும், நீங்களே இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தா எப்படிமா? விடுங்கம்மா, ஒன்னும் இருக்காது, கவலைப்படாதீங்க. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது. ரொம்ப வலிக்குது டாக்டர். நர்ஸ் டாக்டர் இவங்களுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஓகே டாக்டர். ஆமா அத்தா, இப்பதான் ஸ்கேன் எடுக்க கூட்டு போயிருக்காங்க. சரிங்க அத்தா, நான் பார்த்துட்டு கால் பண்றேன். சரி. தங்கச்சிமா, அத்தை தான் இப்ப பேசினாங்க. உன்னை தைரியமா இருக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்க சொல்லியிருக்காங்க. வேணா வந்து பாக்குறான் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல வேண்டாண்ண. என் அக்காக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆயிருக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு. மேடம்லாம் வர வேண்டாம், நீங்க கூட வீட்டுக்கு போங்கண்ண. அர்ஜுன் வேற வீட்டுல தனியா இருப்பான். அட என்னம்மா நீ இந்த மாதிரி சமயத்துல எப்படிம்மா வீட்டுக்கு போக முடியும்? இந்த பாருமா, அர்ஜுனை பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்கம்மா வீட்டுல, நீ கவலைப்படாத. இல்லண்ண,
நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் அக்காக்கு ஒன்னும் இருக்காது. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன். அப்படி இல்ல தங்கச்சிமா, நான் அண்ணே. சொல்றேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நீங்க போங்க. சரிம்மா, ஏதாவதுனா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் இங்க வரேன். சரியா? சரிங்க அண்ணே. சரிம்மா. மா, கவலைப்படாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. சரிங்களா? ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. என்னால முடியலப்பா. கூட வந்து பாத்துக்கோங்க. எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க. நான் வரேன். என்ன மலருது? அப்படியே கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி. பொங்கல் ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கலோ பொங்கல். 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 அர்ஜுன், பொங்கலோ பொங்கல் சொல்லு. அதான் இத்தனை பேர் சொல்றீங்கல்ல, நான் எதுக்கு சொல்லணும்? அர்ஜுன் சொல்லுப்பா. பொங்கலோ பொங்கல் சொல்லு. வேண்டாம், விடுங்கம்மா. பரவாயில்ல சொல்லுப்பா. அம்மா பொங்கல். பொங்கலோ பொங்கல். கேட்கல, இன்னும் சத்தமா. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கலோ பொங்கல். கடவுளே, என்னை எப்படி என் புருஷன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரோ அதே மாதிரி என் தங்கச்சி மலரையும் அர்ஜுன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். அர்ஜுன் அவளை கண்டாலே வெறுக்கிறத என்னால பார்க்க முடியல. கடவுளே, இந்த பார்வதியோட கர்ப்பம் களைஞ்சி மலர் மேலையும் அவ அக்கா மேலையும் செண்பகவள்ளி வச்சிருக்கிற சிம்பதி மொத்தமா காலி ஆயிடணும். மலர், அப்போ நாங்க கிளம்புறோமா? என்ன இது கிளம்புறீங்களா? என்ன வந்ததும் போறேன்றீங்க? இருங்க மாமா, இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். உங்களுக்காக நான் ஆசையா எவ்வளவு சமைச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, வெஜிடேரியன்ல இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு எல்லாரும் வாயை பொளந்து பாக்குற அளவுக்கு சமைச்சிருக்கு நம்ம மலரு. அப்படியே மலர், சாரிம்மா. நான் இன்னொரு நாள் கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. என்னங்க அது? மலர் தங்கச்சி உங்க 2 பேருக்காக ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருக்காங்க. நீங்க இருந்து சாப்பிடாம போனா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. இருந்து சாப்பிட்டு போங்க. எதுக்கு என்ன பாக்குறீங்க? நீங்களே சொல்லுங்க. பார்வதி, மேடம்,
சாப்பிட்டு போமா. அதான் மலர் ஆசைப்படுறால.